ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கைரளி உலகம். பலாக்கொட்டை வச்சு ஒரு குழம்பு. பலாக்கொட்டை, மாங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் குக்கரில் போட்டு நல்லா மசிய வேக வச்சிடணும். இப்போ பலா சீசன் தொடங்கிருச்சு கேரளாவில், மாங்காவோட சீசனும் தொடங்கிருச்சு. அப்போ எக்கனாமிக்கலே அப்படி ஒரு ரெசிபி பண்ணுறது. அது குக்கரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிய வேக வச்சுட்டு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் வச்சு நல்லா மசிய அரைச்சிட்டு மைய அரைச்சிட்டு சாம்பாரோட கன்சிஸ்டன்சியில் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியும் கூட ஊற்றிட்டு கடுகு தாளிக்கணும். கொதிக்கக்கூடாது. சைடில் இருந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா போதும், கொதிக்கக்கூடாது. அப்போ ஒரு நல்ல டேஸ்டான ஒரு குழம்பு. அதுக்கு சக்கக்கூறு மாங்காய் சாறு கறி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்புக்கு புளிப்பு, சக்கை கொட்டையோட பலாக்கொட்டையோட நல்ல மாவு மாதிரி வெந்த அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் வேகாத மாதிரி பலாக்கொட்டை 1-2 இருந்தால் கூட கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு விபவம். அது சோத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட அதுக்கு தொட்டுக்க மீன் கறி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி ஒன்றுமே வேண்டாம், அப்பளமும் ஊறுகாய் இருந்தால் கூட போதும். அதுவும் இல்லைன்னா கூட நல்ல வத்தல் மிளகாவை சுட்டு அம்மிக்கல்லில் போட்டு ஒரு புளி வச்சு உப்பு வச்சு ஒரு மிளகாய் சட்னி அரைச்சிட்டா, துவையல் மாதிரி அரைச்சிட்டா கூட சூப்பரான விபவம். ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளது. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது டேஸ்டான ஒரு விபவம். நன்றி, வணக்கம். எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.